வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு நல்ல ரேலி நடந்திருக்கு. பாட்டம்ல இருந்து 26,200ங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி ஸ்ட்ராங்காக ஒரு மூவ் கொடுத்துருக்கு. நம்ம நேற்றுக்கு வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம். ஆஹ் நம்ம நேற்றுக்கு என்ன பார்த்துருந்தோம்னா, இந்த க்ளோசிங் ஜோன்ல இருந்து நிஃப்டி மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும் பட்சத்தில் இது வரைக்குமே வரலாம். 25,840ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து மேல போகும் பட்சத்தில் ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இல்ல இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது டவுன் ட்ரெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ அப் ட்ரெண்ட் வந்து 26,140ங்கிறது நம்மளோட டார்கெட்டா இருந்துச்சு இன்னைக்கு. ஓகே. ஸோ நம்ம டெலகிராம்லயே நம்ம லைவா ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ 26,140ங்கிறது தான் நம்மளோட 26,140ங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட ஃபைனல் டார்கெட்டா இருந்துச்சு. ஸோ இந்த மேல டாப் பிரேக் பண்ணும் பட்சத்தில் இல்ல நம்ம நேற்று வீடியோல பார்த்தது மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த 25,880 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அப்படிங்கிறதையும் லைவா அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நிஃப்டி வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல. ஸோ ஒரு 2 கேண்டில் 15 மினிட்ஸ்ல கன்சல்டேஷனுக்கு அப்புறமா மேல டாப் ஜோனு டே ஹையை பிரேக் பண்ணதுக்கு உடனே ஒரு நல்ல மோட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம 940க்கெல்லாம் நம்ம ஃபைனல் டார்கெட் வந்து 26,140 அப்படிங்கிற ரேஞ்சை இன்னைக்கு கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ பர்ஃபெக்டா இன்னைக்கு நிஃப்டி அந்த ரேஞ்சில் ப்ராப்பரா ட்ரேட் ஆச்சு. நம்ம கொடுத்துருந்த மாதிரி இந்த ரேஞ்ச் இதுல ஒரு சின்ன கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பெரிய கிரீன் கேண்டில், ஒரு சின்ன அதுக்கு ஈக்குவலான ஒரு ரெட் கேண்டில் நடந்து மறுபடியும் அந்த டே ஹையை பவுன்ஸ் பேக் ஆகி இந்த என்ன சொல்றது டே லோவா பிரேக் பண்ணாம டே ஹையை பிரேக் பண்ணி மேலே போனது ஒன்று ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 26,140ங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் டார்கெட்டாக இருந்துச்சு. ஓகே. அது வரைக்கும் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட், பெருசா எந்த டவுனும் கொடுக்காம 15 மினிட்ஸ்ல வந்திருக்காங்க. ஓகே. ஸ்ட்ரைட்டாவே நம்மளோட 140 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தா கூட ப்ராப்பரா 26,140 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிருந்துச்சு. நம்ம இதுலேயே 26,140 வரும்போதே நம்மளோட எல்லா பொசிஷன் எக்ஸைட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் 26,140 வந்ததுக்கு அப்புறம் அதையும் பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. பட் ஆனால் ஒரு என்ன சொல்றது ஒரு சைட் வேஸ்ல தான் போயிருக்குன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா 26,140 வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு மணில இருந்து 12:45ல இருந்து கிட்டத்தட்ட 2 மணி 2:45 வரைக்கும் அப்படியே அந்த லைன்லயே டச் பண்ணி மேலேயும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் எடுத்து மேல போய் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி அந்த ரேஞ்சுக்கு மேல ஹோல்ட் பண்ண முடியாம நம்ம லெவலுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணிருக்கு. 26,140ங்கிற ரேஞ்சிலேயே தான் அந்த க்ளோசிங். 26,140ங்கிற ரேஞ்சிலேயே தான் மறுபடியும் வந்து நிக்குது நிஃப்டி. ஓகே. ஸோ நம்ம அந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்னைக்கு பர்ஃபெக்டா மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் டார்கெட்டாக அது பர்ஃபெக்டாக மூவ் ஆயிருந்துச்சு. ஓகே. ஸோ இது எதனால இது ஃபைனல் டார்கெட்டாக இருந்து அப்படிங்கிறதையும் குயிக்காக பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற பேட்டர்னையும் பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக இந்த இயரோட எண்டை வந்து நிஃப்டி ஒரு பாசிட்டிவா க்ளோஸ் பண்ணியிருக்கு. நாளைக்கும் பாசிட்டிவிட்டி கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஹையர் டைம்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். நிஃப்டிக்கும் 1 டே சார்ட்ல வச்சிருக்கேன். ஓகே. ஸோ 1 டே சார்ட்ல வச்சிருக்கேன். நம்ம 140 அப்படிங்கிறத இன்னைக்கு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததுக்கு ரீசன் வந்து நம்ம ஏற்கனவே இதுல 2 ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல. பல வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த நிஃப்டி வந்து இப்போதைக்கு இந்த சேனலுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்படிதானே? ஓகே. இந்த சேனலுக்குள்ள நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஓகே. ஸோ இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்டா இந்த ட்ரெண்ட் லைன்ல வரும்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா இந்த ஜோன் வரும்போது இதுல இருந்து ஆக்சுவலா இதை ஃபாலோ பண்ணியிருந்தா இதை பிரேக் பண்ணி மேல போயிருக்கணும். இது வரைக்கும் போயிருக்கணும். ஆனா அதுல பிரேக் நடக்கல. இதுல பிரேக் பண்ணாம அந்த ஜோன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதையே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா கனெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஜோனை ரெசிஸ்டன்ஸ் ஜோனா கனெக்ட் பண்ணிருக்கும் போது இது வரைக்கும் எனக்கு ஒரு புது ட்ரெண்ட் லைன் கிடைக்குது. ஓகே. ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து ஒரு புதுசா ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரைக்கும் தான் சப்போர்ட்டா வச்சிருந்தோம், டார்கெட்டா வச்சிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ல இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லைன்ல நம்ம டார்கெட்டா வச்சிருந்தோம். ஸோ நிஃப்டி இதை டச் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் வந்துடுச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இன்னைக்கு இதுல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்குமே வரலாம். இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேல போகலாம் அப்படிங்கறத பார்த்தோம். நான் அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆகி அந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி போயிருக்கு. ஸோ இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதான் நம்மளோட ஃபைனல் டார்கெட்டா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கே அதை க்ளோஸ் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேல க்ளோஸ் கொடுத்துருந்துச்சுன்னா ஓகே, நாளைக்கு நம்ம பிடிசி ட்ரேட் கூட எடுத்துருக்கலாம், பிடிஎஸ் ட்ரேட் கூட எடுத்துருக்கலாம். ஆனா அதுக்கு மேல க்ளோஸ் பண்ணா அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ நாளைக்கும் நிஃப்டி பாசிட்டிவா ட்ரேட் ஆகுமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறது நாளையோட ஓப்பனிங்க்கு வெயிட் பண்ணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல நிஃப்டி ஓப்பன் ஆகுதா அப்படி இல்லையாங்கிறத பார்க்கணும். ஓகே. ஸோ ஒரு டைம் மாத்திக்கலாம். 4 ஹவர்ஸ்ல வச்சிருக்கிறேன். இப்போ வந்து சார்ட் தெளிவா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெண்ட் லைன். ஓகே. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல 1 2 3 4 தடவை ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த தடவையும் அந்த ஜோன் கிட்டே தான் ரிஜெக்ட் ஆகி அதுக்கு உள்ளே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு
நிப்டி இதுக்கு மேல ட்ரேட் ஆகும் பட்சத்துல, இதுக்கு மேல ஓப்பனிங் கொடுத்து இதுக்கு மேல போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இமீடியட் ரெசிஸ்டன்ஸா 26,200 ரேஞ்ச் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். எக்ஸாக்டா சொல்ல போனா 26,205. இந்த ஜோன் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். இந்த ஜோனையும் பிரேக் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம், இது வந்து ஓப்பன் ஆகி அப்படியே மேல போய் இதை டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த லைன்ல ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணா, டெஸ்ட் பண்ணி மறுபடியும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட்டா இருக்கும். ஸோ 26,205 பிரேக் பண்ணும் பட்சத்துல நம்மளோட அடுத்த டார்கெட் 26,300. எதையும் பார்க்க வேணாம், டேரக்டா அப்ட்ரெண்ட் தான் இது வரைக்கும் போறதுதான் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா நிப்டி நாளைக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாம இதுக்கு உள்ள ஓப்பன் ஆயிடுச்சு, இதுக்கு உள்ளே ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா மறுபடியும் என்ன பண்ணும், இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே இப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட வரும்போது ஏதாவது சைட்ல லெஃப்ட் சைட்லயோ இல்லை டவுன் சைட்லயோ பிரேக் கொடுக்கலாம். ஸோ நம்ம நாளையோட ஓப்பனிங்காக வெயிட் பண்ணணும். இந்த ரேஞ்சுங்கிறது ஒரு முக்கியமான டார்கெட் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி இருக்கிறத பார்க்கலாம். நாளையோட லைவ் லெவல்ஸ் நான் டெலிகிராமில் வழக்கம் போல அப்டேட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.